ஹலோ மக்களே, ஹாய் சலோ. ஃபேண்டாஸ்டிக் 4 இன்னும் கொஞ்ச நாள் ரிலீஸ் ஆக போகுது. அதோட மெயின் வில்லனான கேலக்டஸோட கதை நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. ஸோ அவனோட ஆரிஜின்ஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்தை அப்படியே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். 1966ல் வந்த ஃபேண்டாஸ்டிக் 4ஓட 48th நம்பர் காமிக்ஸில் தான் வந்து கேலக்டஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. கேலக்டஸோட உண்மையான பேர் என்னன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலன். அவனோட பிளானட் வந்து டா அப்படின்னு சொல்கிற ஒரு பிளானட் தான். ஒரு நாள் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவனோட மொத்த யூனிவர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிக்குது. ஸோ அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்டிட்டி, பிளாக் விண்டர்னு கூப்பிட்ற ஒரு என்டிட்டி. அந்த என்டிட்டி என்ன பண்ணுன்னா யூனிவர்ஸை கன்சியூம் பண்ணும். ஸோ அதனால் இவனோட டா பிளானட்டில் இருக்கிற எல்லா மக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கேலன் என்ன பண்ணுறான்னா அந்த என்டிட்டியை வந்து கொல்றதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கான்னு பார்க்குறான். அதுக்காக மொத்த யூனிவர்ஸையும் சுற்றி வரான். அப்போ தான் அவனுக்கு புரியுது இந்த என்டிட்டியை கொல்லவே முடியாதுங்கிறது, இதுதான் எண்ட் அப்படிங்கிறது அவனுக்கு புரியுது. ஸோ அவனும் மிச்சம் இருக்கிற மக்களும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்பேஸ்ஷிப்பில் ஏறி காஸ்மிக் எக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் போய் கொலையிடாய் செத்துடலான்னு நினைக்கிறாங்க. ஸோ இந்த காஸ்மிக் எக் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த யூனிவர்ஸோட சென்டரில் இருக்கும். அது இருந்தால் தான் அந்த யூனிவர்ஸ் வாழ முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஹியூமன் பாடிக்கு ஹார்ட் தான் முக்கியம் இல்லை, அந்த மாதிரி அந்த யூனிவர்ஸ்க்கு காஸ்மிக் எக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அது இருந்தால் தான் அவங்களால அந்த யூனிவர்ஸே வாழ முடியும். அவங்க அந்த காஸ்மிக் எக்கில் கொலையானதுக்கப்புறம் எல்லாரும் இறந்துடுறாங்க, ஆனால் கேலன் மட்டும் இறந்து போகும். அதனால் என்ன ஆகுதுன்னா ஒரு அன்னோன் என்டிட்டி வந்து இந்த கேலனை மீட் பண்ணுது. அந்த என்டிட்டி பேர் என்னென்னா சென்டினன்ஸ் ஆஃப் த 6th காஸ்மோஸ் அப்படிங்கிற ஒரு என்டிட்டி வந்து கேலனை மீட் பண்ணுது. என்ன சொல்லுதுன்னா யூனிவர்ஸ் செத்ததுக்கப்புறம் நானும் உயிரோடு இருக்க மாட்டேன், நீயும் உயிரோடு இருக்க மாட்டேன், ஸோ நம்ம 2 பேர் சேர்ந்தா அடுத்த காஸ்மோஸ்க்கு போகலாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ காஸ்மோஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு சைக்கிள் ஆஃப் மல்டிவர்ஸ். அதாவது 6th மல்டிவர்ஸ்னு தனித்தனியாக இருக்கும். ஒரு மல்டிவர்ஸ் இறந்ததுக்கப்புறம் புதுசாக ஒரு மல்டிவர்ஸ் உருவாகும், பிக் பேங் தியரியெல்லாம் ஆகும். ஸோ அந்த ஒவ்வொரு மல்டிவர்ஸும் நம்பர் வச்சு காஸ்மோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த கதை நடந்துட்டு இருக்கிறது 6th காஸ்மோஸ். ஸோ இவனும் அதுக்கு ஒத்துக்கிறான். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அடுத்த காஸ்மோஸ்க்கு இவங்க 2 பேர் சேர்ந்து போகிறாங்க. ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்ததுனால தான் அப்போ தான் அவன் வந்து கேலக்டஸாக மாறுறான். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மல்டிவர்ஸ் ஆகி அந்த பிக் பேங் தியரியெல்லாம் வந்ததுக்கப்புறம் வந்து ஒரு இன்குபேஷன் ஃபார்மில் இருக்கான், அதாவது ஒரு முட்டையில் இருக்கான். அந்த இன்குபேஷன் ஃபார்ம்ல இருந்து கேலக்டஸ் உருவாகிறான். அதுவும் நார்மலான ஃபார்மில் கிடையாது, காஸ்மிக் எனர்ஜி லெவல் ஃபார்ம். லிட்ரலாக அவனுக்கு பாடியே இருக்காது. அந்த பாடி, கை, கால், அந்த இடம் எல்லாமே நியூக்ளியர் எனர்ஜி, பர்ஃபெக்ட் ரேடியேஷனால் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல அவன் ஃபர்ஸ்ட் டைமாக அவனோட ஏர்க்ராஃப்டில் தான் இருக்கான். அவன் எந்த போன இதில் ஸ்டார்டிங் ஆனானோ அதே ஏர்க்ராஃப்டில் தான் இருக்கான். அதோட ஆர்கியோக்கியா அப்படிங்கிற ஒரு பிளானட்டில் போய் விழுகிறான். அங்கே நிறைய பீப்புள் இருக்காங்க, அங்கே நிறைய பேர் லிவ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல இவங்கெல்லாம் வந்து இவனை பார்த்துட்டு பயந்துடுறாங்க. ஸோ இவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவனுக்கு வந்து அது பிடிக்கல. ஸோ அவங்களெல்லாம் அட்டாக் பண்ணி அவங்களெல்லாம் கன்சியூம் பண்ணிடுறான். அவன் டோட்டலாக அந்த பிளானட்டை கன்சியூம் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப கில்ட்டாக ஃபீல் பண்ணுறான். நெக்ஸ்ட் டைம் வேறு எந்த ஹியூமன்ஸ் ஆர் எனி லிவிங் ஆர்கானிசம்ஸ் இல்லாத பிளானட்ஸை கன்சியூம் பண்ணுறான். ஆனால் அவன் வளர வளர அவனுக்கு பசி அதிகமாகிட்டே இருக்குது. அதனால் நிறைய ஹியூமன்ஸ் அண்ட் அதர் ஆர்கானிசம்ஸ் எல்லாம் இருக்கிற பிளானட்ஸாகவே பார்த்து திரும்ப கன்சியூம் பண்ணுறான். இந்த டைமில் அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஹெரல், அதாவது ஃபாலன் ஒன் அப்படிங்கிற ஒருத்தனை தான் அவனுக்கு வேலை செய்யறதுக்கு வச்சுருக்கான். அவன் வந்து என்ன பண்ணுறான்னா பிளானட்ஸ், அதாவது நல்ல ஃப்ளரிஷிங் பிளானட்ஸை இவனுக்கு வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறான். ஸோ ஒரு கட்டத்தில் இவனே வந்து கேலக்டஸ்க்கு எதிராக திரும்பிட்டனால கேலக்டஸ் இவனை ப்ரிசனில் போட்டுறான். ஒரு சூப்பரான பிளானட், அதாவது நல்ல ஃப்ளரிஷிங்கான பிளானட், அது பேர் ஜென்லா. அந்த பிளானட்டில் கேலக்டஸ் வந்து அதை அழிக்கலான்னு போனப்போ அங்கே ஒருத்தன் நான் உனக்கு வாழ்க்கை முழுக்க வேலை செய்ய தயாராக இருக்கேன், ஆனால் என் பிளானட்டை விட்டுரு அப்படின்னு கெஞ்சிறான். அவன் தான் நாரன் ரெட், அதாவது மேல் சில்வர் சர்ஃபர். இன்னொரு ஆல்டர்னேட் யூனிவர்ஸில் அதே சில்வர் சர்ஃபராக வர நாரன் ரேடோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஷலாபெல் அப்படிங்கிறவ நான் வந்து உனக்கு வந்து காலம் முழுக்க அடிமையாக இருக்கேன், அதுக்கு பதிலாக இந்த பிளானட்டை விட்டுருன்னு வரா. அதுதான் இப்போ ரீசெண்டாக வரப்போகிற லேடி சில்வர் சர்ஃபர். நீங்கள் எல்லாரும் நினச்சிட்டு இருக்கீங்க கேலக்டஸ் ரொம்பவே ஒரு ஈவில் அப்படின்னு, ஆனால் உண்மை அது கிடையாது. அவனோட நெசசிட்டிக்காக தான் அவன் பிளானட்ஸை சாப்பிட்றான். அவன் பிளானட்ஸை சாப்பிட்டா மட்டும்தான் அவனால் உயிரோடு இருக்க முடியும். இன்னொன்று, அவன் வந்து ஒரு சென்டர் ஆஃப் தி யூனிவர்ஸ் மாதிரி. அவன் இல்லைன்னா இந்த யூனிவர்ஸே இருக்காது. அதனால தான் அவன் வந்து இதே பிளானட்ஸை சாப்பிட்றான். ஆல்சோ அவன் செத்துட்டான்னா ஏப்ரேஸ் அப்படிங்கிற ஒரு மேசிவான கேஸ் ஸ்டார்ட் ஆயிரும். இப்போது அவன் ஒரு புது வேர்ல்டு ஷிப் கிரியேட் பண்ணுறான், அதுக்கு டாட்டூன்னு பேர் வைக்கிறான். ஏன்னா அவனோட பிளானட்டோட ஞாபகார்த்தமா. அது மட்டும் இல்லை, கேலக்டஸ் ஒரு ஆம்னிபொட்டன்ட் கிடையாது, அவன் ஒரு நெய் ஆம்னிபொட்டன்ட். ஆம்னிபொட்டன்ஸ்க்கு லிமிட்லெஸ்ஸான பவர்ஸ் இருக்கும், ஆனால் நெய் ஆம்னிபொட்டன்ஸ்க்கு நியர்லி லிமிட்லெஸ், அதாவது கடவுள் மாதிரி, ஆனால் கடவுள் இல்லை.
ஸோ இதான் கைஸ் கெலாக்டஸோட ஆரிஜின் ஸ்டோரிஸ். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த ஒரு நல்ல எக்ஸைட்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.